ஹலோ, வணக்கம் என் உயிரினும் மேலான இனிய தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஐம் யுவர் ஹோஸ்ட் வெங்கி அண்ட் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வருஷ பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி. வருஷம் ஏப்ரல் 14th அன்னைக்கு தமிழ் நியூ இயர்ஸ் டே வரும். அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 டேஸ்லாம் கிடையாது. லைக் உகாதி, which is what Telugu and Kannada people celebrate. Tamil New Year's Day is always on April 14th. And இன்னைக்கு அது வந்து பல இடங்கள்ல பல விதமா கூப்பிடுறாங்க. தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்றோம். மொரிஷியஸ்ல வருஷ பிறப்பு அப்படின்னு தான் கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து நிறைய தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. பட் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா இதை தவிர்த்து அதிகமா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வசிக்கும் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கனடா. கனடால தமிழ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உலகம் எங்கும் கிட்டத்தட்ட ஒரு 7.7 மில்லியன் தமிழியன்ஸ் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ one of the largest spoken languages, which is also the oldest in the world அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட ஒருத்தர் வந்து இணைய போறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்க அவர் கனடாலேயே வசிக்கும் ஒரு தமிழர். And I'm going to bring him to the screen in just a couple of minutes. And we're going to be talking about தமிழ் அண்ட் தமிழ் புத்தாண்டு அண்ட் இன்னும் சில விஷயங்கள் அலச போகிறோம் தமிழ்நாடு பற்றி கூட. அதுக்கப்புறமா வந்து ஒரு 7:30 டைம் ஃப்ரேமில் we have the iftar and we will be playing the azan. அதுக்கப்புறமா நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்திலிருந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து நம்மளோட இணைய போகிறாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய தமிழ் ரிலேட்டட் விஷயங்களை வந்து நம்ம சதர்ன் ஸ்பேஸில் பேச போகிறோம். ஸோ ஆன் தட் நோட், அகெயின் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஜாயின் மீ லேட், திஸ் இஸ் யோர் ஹோஸ்ட் வெங்கி அண்ட் ஐம் பேக் ஆன் ரேடியோ ஜிந்தகி with Southern Spice after a while, after a gap. So Radio Zindagi la vandu you can listen to this show live on 5:40 a.m. and that is New York, New Jersey, Connecticut, 96.7 FM in Edison, New Jersey, and 13:10 a.m. in Parsippany, New Jersey. And of course it's available on the Radio Zindagi app and radiozindagi.com, also on top of Facebook Live, which is on Southern Spice USA Facebook page, as well as Radio Zindagi Tristate Facebook page and Southern Spice USA YouTube page as well. So having said that, தமிழ்நாட்டில் வந்து கொரோனா பரப்பு இப்போ எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் active cases currently 54,315, adla fatal 12,970, and new, just net new abdin cases vandu constant ticker marite varudhu. So we will go into that also, and we will see whether it is happening because of the aftermath of the elections or what is the real reason for it. But கமிங் பேக் டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஹாப்பி நியூ இயர் தமிழில் சொல்றது. ஸோ இந்த வருஷ பிறப்பை வந்து மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு நல்ல ஒரு வாழை இலையில அருமையாக சாப்பாடு பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு நீம் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு லேகியம் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புத்தாடை உடுத்தி கொண்டு இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நான் சொன்ன மாதிரி we have a guest who has come, who's joining us from Canada. So let's bring him without further ado. Hello, Vatsan sir. Vanakkam, welcome to the show. Thank you, Venky. So நேர்ல we have ஸ்ரீ வத்சன் வரதன். அவர் வந்து வத்சன் கூடுவோம், அவர் ஒர்க்ல வந்து வாட்சன் அப்படின்னு கூடுவாங்க. ஸோ அவர் வந்து கனடால வசிக்கும் ஒரு தமிழர். ஜென்ரலாகவே வந்து தமிழ்நாட்டு விஷயங்கள், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ்ல ட்ராக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வல்லுனர். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்காரு. தமிழ் புத்தாண்டு மதுமா, ஹாப்பி நியூ இயர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வத்சன்.
எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெங்கி. உங்க நேயர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பேரு பிளவா. இப் பிளவா, நாட் பிளவ, பிளாவா. பிளவா, பிளவா. பிளவ பிளவா வருஷம். வந்து ஆமா பிளவ வருஷம். அது வந்து வடமொழியில பிளவானாக்கா ஃபெரி. Hopefully this ferry will take us from a pandemic year to a really a beautiful year going forward. So அதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். சோ வடமொழியில வந்து ஃபெரி அப்படின்னாக்க எந்த வடமொழி? சமஸ்கிருதமா? சமஸ்கிருதம். ஓகே, காட் இட். So I mean like தமிழ் புத்தாண்டு நீ சொன்ன மாதிரி லேகியம் அது ஒரு மாங்காய் பச்சடி மாதிரி பண்ணுவாங்க. அறுசுவையும் சேர்ந்து, அதாவது இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் 6 சுவையும் எதுனாக்கா இட்ஸ் symbolic that we take all the things that come our way as challenges or happiness or anything, we have to take it in equanimity. வாழ்க்கையே எல்லாத்தையும் கலந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிம்பாலிக்கா வாழ்க்கை. அது வாழ்க்கை சுவையாக இருக்கும். இனிப்பாவே இருந்ததுனாக்க அதுவே வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஆமா, எப்பவுமே கஷ்டங்களே வந்து காரமாவே இருந்ததுனாக்க அதுவும் போர் தான். சோ எல்லாத்தையும் கலந்ததுதான் வாழ்க்கை. எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா நம்ம முன்னோர்கள் அதை ஏற்படுத்தி இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி புத்தாடை அது இதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் கொண்டாட்டமா looking forward to a better future, always hope. Correct. Yeah, very good. So நம்ம தமிழ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வத்சன், எனக்கு I found some very interesting information. உலகத்திலேயே வந்து oldest languages அப்படின்னு எடுத்தாக்க டாப் 10 அந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ்ல வந்து லிஸ்ட் டவுன் பண்ணாக்க at number 10 you have Armenian language. It is spoken in Armenia, Georgia, Azerbaijan அந்த மாதிரி ஊர்கள்ல. It's originated in 450 BC. அப்புறம் நம்பர் 9ல கொரியன் லாங்குவேஜ் 600 BCல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நம்பர் 8ல வந்து அரபிக் இருக்கு. அப்புறமா நம்பர் 7ல சைனீஸ் அண்ட் சைனீஸோட அந்த மேண்ட்ரின் எல்லாம் சேர்த்து. அப்புறம் நம்பர் 6ல கிரீக், நம்பர் 5ல எஜிப்சியன், நம்பர் 4ல ஹீப்ரூ, நம்பர் 3ல லாட்டின், நம்பர் 2 தமிழ், நம்பர் 1 சான்ஸ்கிரிட்னு போட்டிருக்காங்க. பட் சான்ஸ்கிரிட் இஸ் நவ் நோ லாங்கர் ஏ ஸ்போக்கன் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட்டை வந்து இப்போ வந்து ப்ரிடாமினன்ட்லி இந்தியாவில் பல இப்போ கல்யாணத்துலேயோ இல்லை கோவில்லையோ ஸ்லோகங்கள் சொல்லும்போது சமஸ்கிருத லாங்குவேஜில் ஸ்லோகம் சொல்கிறாங்களே தவிர மக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பேசிக்கிறது கிடையாது. ஸோ தமிழ் that is being spoken, which is the oldest spoken language in the world. Sanskritam is spoken in 1 or 2 villages in Karnataka, southern Karnataka, South Canara district. It's known and it's regularly அவங்க வந்து பேசுற இது மொழி தான் அது. As far as தமிழ் மொழி is concerned, இது வந்து பழமையானது. It is established now. More so it's about say 5000 years அப்படின்னு டேட் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், கீழடி அப்படின்னு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல there have been excavations that kind of dates Tamil civilization. ஆக்சுவலா ஹரப்பா, நம்ம மொஹஞ்சதாரோ ஹரப்பாலாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோமே, அதோட பழமையான சிவிலைசேஷன் தமிழ் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. Because they were able to carbon date all the utensils, the pottery and other things. Or 300 years older than Harappa அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. So it's a very very old ancient culture. Obviously the language has evolved, language, culture, everything has evolved. So what நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ இப்போ may not be exactly the same. அந்த தமிழ் பேசிட்டு இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திரும்பு எய்தி இப்போ வந்து ஒரு மாதிரி பேச்சு தமிழ், வழக்கு தமிழ் இப்போ மாறி வழக்கு தமிழ் அந்த மாதிரி இப்போ I mean like more recently, even during our lifetime we would have seen இந்த ரகரம் வந்து ஸ்லோவா மறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு.
So that is also an evolution only. I mean, like, so we cannot fault anybody. இது வந்து it's a natural தன்மை தான் இது. இது வந்து for survival things have to keep on evolving and going along with it. ரகரத்தை வந்து தமிழ்ல இருந்து எடுக்கவே முடியாது. ரகரம் இல்லைன்னா தமிழ் கிடையாது. அதை போய் தமிழ் சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து கத்துக்கணும். அதை எப்படி சரியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது வந்து அவங்களுக்கு வரலனாக்கா they have to learn it. பாஷையில வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழுக்கே அழகான ஒரு ரகரம். அந்த ரகரம் வந்து ஈவன் கீழடி, எல்லாரும் கீழடி அப்படின்றாங்க. அது ஆமா கீழடி, இது சிவகங்கை இது மாவட்டத்துல இருக்கு. ஸோ நீங்க ஐ மீன் உங்க லிசனர்ஸ் ஒண்ணுனாக்கா போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பழமையானது, தொண்டு தொட்டு கைண்ட் ஆஃப் வந்த ஒரு பாரம்பரியம்னு வச்சுக்கலாமே. அப்புறம் நான் ஒண்ணு ஐ வாண்டட் ஆக்சுவலி biggest challenge, how do we pass on this great language and culture to next gen? Okay, of course. நம்ம எல்லாரும் நம்ம வெளியில வந்துட்டோம், கனெக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம எல்லாம் தமிழ்ல பேசுறோம், தமிழை ஃபாலோ பண்றோம், தமிழ் படங்கள் பார்க்கிறோம், தமிழ் பாடல்கள் கேட்கிறோம், படிக்கிறோம், தமிழ் ஃபாலோ பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆமா. ஆனா எனக்கு ஐ மீன் ஐ ஹவ் பீன் இன்டராக்டிங் வித் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், யங் பேரண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஒரு 20 something பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து they tend to, அதாவது அவங்க வீட்டுக்குள்ள பேசும்போது அவங்களுக்குள்ள மேபி they are talking in தமிழ், ஓகே. ஆனா அவங்க பசங்க கிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல மாத்திக்கிறாங்க. அதான் பிகஸ்ட் சேலஞ்ச். அங்க வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு. கன்சர்ன், ஐ ஹவ் காட் அ கன்சர்ன் ஃபார். ஏன்னா இப்போ நீங்க மொழி பேசதான் உங்களுக்கு தப்பு பண்ணாதான் நம்மளுக்கு அது திருந்தி கரெக்டா வரும். The younger generation should not feel shy in talking in Tamil. வீட்டுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட். ஏன்னாக்கா ஒரு few டிப்ஸ் கொடுக்கலாமான்னு பாக்குறேன். கொடுக்கலாமா? பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்ப இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம் நம்ம தமிழ் மொழி பத்தி. அந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சின்ன பசங்களுக்கு தட் இந்த மாதிரி பழமையான லாங்குவேஜ் இது நம்ம பேசுறது, நம்ம தாய்மொழி, இதை வந்து நம்ம இன்னும் கட்டி காப்பாத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த ஒரு பற்றுதல் ஏற்படுத்தி, அப்புறம் இட்ஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் ஐடென்டிட்டி. லாங்குவேஜ் ஐ மீன் லைக் மதர் டங் எல்லாருக்குமே ஒரு கர்வமான ஒரு ஐடென்டிட்டி. we are all proud to be speaking the Tamil language. இந்த ப்ரைடை வந்து எப்படியாவது அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போனாங்க, அது வந்து வீட்டுக்குள்ள நம்ம பேசி பழகி அந்த என்னென்ன ஒரு என்ன சொல்றது, நீ யூ ஜஸ்ட் மென்ஷன் அபவுட் ஆர்ட் கல்ச்சர். இப்போ இளையராஜா மியூசிக்கே எடுத்துக்கோங்கள, இட்ஸ் பின் இப்ப நேத்திக்கு போட்ட மாதிரி இருக்கு சில சம் ஆஃப் த சாங்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ இதெல்லாம் we can actually inculcate in the younger generation. These are some of the tips that I wanted to. ஆக்சுவலா வீட்டுல தமிழ் பேசும்போது நம்மளுடைய பசங்கள்கிட்ட வந்து நம்ம we should not switch, இந்த ஆங்கிலத்துக்கு தாவாம தமிழ்லயே அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தமிழ் கத்துக்கணும், தமிழ் பேச அவங்கள வந்து ட்ரெயின் பண்றது வந்து பேரண்ட்ஸோட கடமை. ஸோ அதை செஞ்சுட்டே வந்தாங்கனாலே வந்து நல்லா பேசுவாங்க. பட் எழுத படிக்கிறதுக்கு வந்து இப்போ ஆல் ஓவர் அமெரிக்கா அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் ஐம் ஷூர் நிறைய தமிழ் பள்ளிகள் வந்திருக்கு, நிறைய தமிழ் இருக்கு. ஆக்சுவலா இன் கனடா ஒன்டாரியோ மாநிலத்துல இருக்கிறோம், சாட்டர்டே சண்டே ஸ்கூல்ஸ் இருக்கு. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி எல்லாத்தையும் சேர்த்து ஈவன் கொரியன் அண்ட் யுக்ரைனியன் இந்த மாதிரி எல்லா சண்டே ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே, என்ன அட்வான்டேஜ்னாக்கா the government themselves want to encourage people from various parts of the world who come and settle down in Canada to learn their language. Okay, அப்பதான் the rich cultural heritage sustain ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு to build a harmonious society. So இதுக்கு அவங்க வந்து இது கிரெடிட்ஸ் கூட கொடுக்குறாங்க. கரெக்ட். So
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ப்ராபப்ளி இட்ஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் சேம் வே. நம்ம இலங்கை தமிழர்களும் நிறைய பாடுபடுறாங்க டு சஸ்டெயின் த லாங்குவேஜ். அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும். They are also contributing a lot to sustaining the language. This is a good time to segue into தமிழ்நாடு. இப்போ வந்து நம்ம தமிழை பத்தி பேசியிருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல வந்து இப்போதான் வந்து 2 வாரம் முன்னால தேர்தல் நடந்தது. இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா மலன்னு கொரோனா வளர்ந்துட்டே போறது. அண்ட் இப்போ பார்த்தா பயங்கரமா ஹை ஆயிடுது. கேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய் இப்போ ஒரு நாள்ல 5000 கேஸ் வந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் சுத்தமா பெட்ஸே இல்லை, இடமே இல்லை. அண்ட் மக்கள் வந்து இன்னும் கூட அந்த கொரோனாக்கு தேவையான சில ப்ரிகாஷன்ஸ், இந்த மாஸ்க் போட்டுக்கிறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, கையை வந்து கான்ஸ்டண்டா வாஷ் பண்றது, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளவா செய்யற மாதிரி தெரியல. ஹேவ் யூ பீன் நோட்டிசிங்? ஆமா, என்னன்னாக்கா many people tend to blame the election. அந்த எலெக்ஷன் இதனால இது ஆறுது அப்படின்னு எனக்கு என்னமோ அது படல. பிகாஸ் மகாராஷ்டிரால ஒரு எலெக்ஷனும் ஆகல. பட் see the number of cases going up in Maharashtra. தமிழ்நாட்டோட ஜாஸ்தி. தமிழ்நாட்டோட ஜாஸ்தி. So there is a disconnect. If people tell that it is because of the election campaigning, எனக்கு என்னமோ அது ஒன்றும் இது. only thing is that நம்ம மக்கள்லாம் we have fallen back. அதாவது ஒரு 6-8 மாசம் 10 மாசம் ரொம்ப கட்டுப்பாடா கை கழுவுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. பட் இப்போ வந்து ஐ திங்க் பீப்புள் ஹவ் பிகம் லாக்ஸ். ரொம்ப அது வந்து அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோன்றது. எந்த ஹியூமன் டெண்டன்சி வந்து 21 days கண்டினியூஸ் பண்ணாக்க ஹேபிட் ஃபார்ம் ஆயிடும். இட்ஸ் a habit form. So இப்ப திருப்பி they have to get back to that habit forming mode. கட்டுப்படுத்துவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பிகாஸ் ஆஃப் த வேரியன்ட்ஸ். இந்த யூகே வேரியன்ட் வந்து இது வந்து இட்ஸ் மச் மோர் how should I say virulent type. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி இங்க all the 6 have fallen sick within 3 days. Okay, they all tested positive. Unfortunate, but that is the truth. So நம்ம ரொம்ப மிக ஜாகிரதையா இருக்கணும். Now if you are going for groceries, make sure that you don't get too close, wear the mask, the social distancing, அப்புறம் கை கழுவுறது, இந்த காருக்குள்ள போகும்போது ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கிறது, இதெல்லாம் all these things are steps. நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை திருப்பவும் நம்ம வலியுறுத்துவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், மாஸ்க் வந்து இப்பெல்லாம் வந்து ஃபேன்சியா துணியில தைச்சி இப்போ விதவிதமா மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அது வந்து இட்ஸ் நாட் ரியலி எஃபெக்டிவ். அந்த 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க், அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்ல வருது இல்லையா, அது வந்து 3 லேயர் இருக்கு. அது வந்து ரொம்ப வாட்டர் ப்ரூஃப். அதுல தண்ணி ஊத்தினா கூட அது வெளியே வராது. அதுதான் ரொம்ப நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த துணி மாஸ்க் எல்லாம் வந்து இப்போ யாராவது பக்கத்துல போகும்போது தும்பினாக்க அது we still will be able to inhale it through the droplets. Droplets. So it's not very effective. Absolutely right. KN95 is what is normally non-medical mask that is preferred. Recent Costco they went on sale with KN95, so people can access it either. But there are certain brands which are really approved by the regional health authorities. அதை பார்த்துட்டு அந்த பிராண்ட் என்ன அப்ரூவ் பண்றாங்களோ அது மட்டும் போய் வாங்கணும். Because there are other graphene particles or something like recently which has come out. So அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்குங்க மாஸ்க் வாங்கும்போது. ஆனா மாஸ்க் போடுறது வந்து ரொம்ப அவசியம். You can't take it easy. You don't want to. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண ஒரு காங்கிரஸ் லீடர் எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள்ல he got corona and ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்துட்டாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, ரிசல்ட்ஸ் கவுண்டிங் அன்னைக்கு பை சான்ஸ் இஃப் ஹி வின்ஸ் then there will be re-election in that constituency. If he loses, nothing happens, right? But if he wins,
and he's already dead. You have to conduct a re-election in that constitution. அது மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து திமுக தலைவர் பாலு அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு கொரோனா பாசிட்டிவ். ஆமா, துரைமுருகன் கூட ஆயிருக்காரு அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட், கேரளாவில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கே கோவிட் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. ஸோ இட்ஸ் நாட், அது வந்து பாரபட்சம்லாம் பார்க்கறது இல்லை, உயர்தளத்தில் இருக்கிறவங்க சாமானிய மக்கள் அப்படிலாம் பார்க்கறது, எல்லாருக்கும் வருது. ஸோ யூ காட் பி கேர்ஃபுல். That's right. Absolutely. Okay. So any thoughts on the election? Any idea? What's your take? My first thought is violence-free election. Very good. Yeah, it's a very good sign of. ஒரு இடத்துல தான் தப்பிராச்சோ. என்னங்க? ஒரே ஒரு இடத்துல தான் வந்து voting மெஷினை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, பட் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, with so many people and all sorts of stuff happening, ஒரே ஒரு incident is not going to spoil the whole thing. But violence free election நடந்ததுனால, that means we are becoming a better democracy, mature democracy. Election நடக்கும், ஒருத்தர் வின் பண்ணுவாரு, ஒருத்தர் லூஸ் பண்ணுவாரு. இது it's a thing that is well understood. As far as நீங்க கேட்டீங்க வேற என்ன தாட்ஸ்னு, இது நம்ம எல்லா நடுநிலை இது ஊடகங்கள் சொல்ற இதுதான், எல்லாம் நெக் அண்ட் நெக்கா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. And too close to call is around 26 to 28 constituencies. Those are the swing constituencies. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். May 9th is not too far away. ஆமா. So நம்ம பொறுமையா இருந்து இவ்வளோ பொறுமையா இருந்திருக்கோம். Then let us wait for the results to come out. But generally, this is the thing. Both the sides, both the parties, or rather, ரெண்டு இது பண்ணியிருக்காங்கல்ல, DMK plus and ADMK plus. இவங்க ரெண்டு நெக் அண்ட் நெக்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜெனரல் கணிப்பு அதுதான். So let us see how things are. So yeah, so ஒரு நியூட்ரல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தாக்க, I don't know how far which channel, who is a very neutral analyst லாம் எனக்கு obviously I don't know right here, but ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது வந்து கொஞ்சம் அவர் வந்து எனக்கு அந்த பார்த்தபோது I didn't think he was biased. அவர் நடுநிலையில தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். yes, I also got the same impression. அவர் வந்து DMK பிளஸ்க்கு 110 ஏதோ போட்டிருக்காரு. Okay. And ADMK பிளஸ்க்கு 97 ஒன்னும் like final analysisல. He did some 3 segments. தனித்தனியா பண்ணாரு, வேற காம்பினேஷன் அந்த இதுல அனாலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. Second, after some other rejigging, and the third one sampling எடுத்தாரு போலிருக்கு. In all the 3, almost around the same number of seats தான் போட்டிருக்காரு. According to him, it's 110 for DMK plus and 97 for ADMK plus, and the rest of the constituencies are இழுபறின்னு போட்டிருந்தாரு. இழுபறினா too close to call. So, okay. Yeah. Okay. Yeah. So that is very good. Okay, so பொறுத்திருந்து பார்ப்போம். Like you said, இன்னும் 2.5 to 3 weeksல counting நடக்க போகுது. So we will wait and watch and see the outcome, and whatever be the outcome, the people have mandated it, people have chosen it, so we have to accept it. Absolutely, you're on the dot. Yeah. All right, Watson, thank you so much for joining and sharing your thoughts. இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு, again to you and your family, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Same to you, Venky, and to all our listeners. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிளவ வருஷம். வணக்கம். நன்றி. நன்றி. Okay, so again, just to do a quick recap of the COVID numbers, 7,819 new COVID infections in Tamil Nadu. Adula 2,564 cases are in Chennai. Right, and if I have to drill down into details, and then the ஊரு அப்படின்னு பார்க்கணும்னாக்க, it's I can do that. Coimbatore has
டோட்டலாக வந்து 65,000 கேசஸ், சென்னையில் 272,000 கேசஸ் இன் டோட்டல். பட் கரண்ட் நம்பர்ஸ் பார்க்கும்போது சென்னையில் 2,500 நியூ அடிஷனல் கேசஸ், 7,819 total new COVID-19 infections recorded in Tamil Nadu. So Tamil Nadu is pretty affected. Of course, it is still lower than what the numbers are being shown in Maharashtra and other places. Telangana is not even reporting that many. Andhra, they are reporting. So be careful, makkale. If you're traveling from America to India, you travel pandrinaka jagrada, and be extremely cautious. எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துக்கோங்க. இல்லை ட்ராவல் வந்து அத்தியாவசியம் இல்லை அப்படின்னாக்க ட்ராவல் பண்ணாதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். பட் இஃப் யூ மஸ்ட் ட்ராவல், பி கேர்ஃபுல். ஸோ ஆன் தட் நோட், நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 7:34 இஸ் சன்செட். அண்ட் அந்த டயத்துக்கு வந்து அசான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஒரு புனித ரமதான் festival month. So அதுக்காக வந்து Radio Zindagi is going to do that. So I will be taking a short break for about 4 to 5 minutes for that, and then we'll come back in the second segment. And adula வந்து we are going to be meeting with office bearers of New Jersey Tamil Sangam. அவங்க வந்து சித்திரை திருவிழா வச்சிருக்காங்க ஏப்ரல் 17ஆம் தேதி. அந்த சித்திரை திருவிழாவில் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அண்ட் நல்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து லைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் பி டாக்கிங் அபவுட் தேட் ஆன் த in the second half of Southern Spice. Thank you for tuning in and staying with us. Please continue to stay tuned, and I will be back with the Azan in a minute. Okay, so நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி there is Radio Zindagi continues to be a strong part of the South Asian community, and Radio Zindagi will air Azan daily at the iftar time. So you can listen to it on all Radio Zindagi Tristate frequencies, as well as on Radio Zindagi app and radiozindagi.com. So Radio Zindagi thanks MTCD, the sponsor of the Azan on Radio Zindagi, and for the opportunity to connect with Muslim listeners. So right now we're going to take the time off to play the Azan, and I will be right back with you in 3 to 4 minutes. रमजान का चांद दिखा, रोजे की दुआ मांगी, रोशन सितारा दिखा, सबकी खैरियत की दुआ मांगी. MTBC, now known as Care Cloud, wishes you happy Ramadan. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله.
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. This azan is brought to you by MTPC, now known as Gear Cloud. एक दिन मोहब्बत ओढ़ कर एक दिन गली के मोड़ पर तेरी हथेली पर लिखूं मेरा नाम तेरे नाम पर फिर तू तकल्लुफ छोड़ कर फिर तू झुका करके नजर रखना मेरे कांधे पे सर जिंदगी कुछ तो बता जिंदगी अपना पता जिंदगी कुछ तो बता जिंदगी अपना पता जिंदगी तारों भरी एक रात में तेरे खत पढ़ेंगे साथ में कोरा जो पन्ना रह गया एक कांपते से हाथ में थोड़ी शिकायत करना तू थोड़ी शिकायत मैं करूं नाराज बस ना होना तू जिंदगी कुछ तो बता जिंदगी अपना पता जिंदगी कुछ तो बता जिंदगी अपना पता जिंदगी जिंदगी All right, welcome back to Southern Spice. This is your host Venky, and now we are into the second segment of the Southern Spice program.
அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னால செக்மெண்ட்ல வத்சன் வந்திருந்தாரு கனடா டொரண்டோல இருந்து. இப்போ வந்து இந்த செக்மெண்ட்ல நம்ம கெஸ்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க நியூ ஜெர்சி தமிழ் சங்கம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி, ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் வர போறாங்க சித்திரை திருவிழா பத்தி பேசுறதுக்கு. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் பிரிங் ஆல் ஆஃப் தெம் இன் டு த ஸ்கிரீன். ஸோ லெட்ஸ் வெல்கம் பாலா. வணக்கம், வெல்கம் டு த ஷோ. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹாய் கிருத்திகா. வணக்கம். வணக்கம் வெங்கி. வணக்கம் பாலா. வணக்கம். வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் கவிதா, வெல்கம் டு தி ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க வெங்கி? ஆசம். இன்னைக்கு வந்து நல்ல பலமான சாப்பாடு. வெரி குட். வீட்டுல ரொம்ப இல்ல, அதனால பாவம் வெறும் ஓட்ஸ் பொங்கல் தான் பண்ணாங்களா அவங்க. இன்னைக்கு சிம்பிள் டே ஆயிடுச்சு. But the weather was gorgeous to be outside. It was gorgeous. Yes. It started drizzling ana konja neram kalichu. Second half. Yeah. But anyway, thank you so much for taking your time and joining Southern Spice today. Thank you for inviting us. Tamil Puthaandu அப்படினு சொல்லும்போது it is absolutely appropriate to have people who are doing service to Tamil. நீங்களாம் வந்து நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்துல இருந்து தமிழுக்கு சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அதனால வந்து உங்களை நிகழ்ச்சியில கொண்டு வரணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஸோ இட்ஸ் த ரைட் திங் டு டூ. தேங்க் யூ. கோ ஹெட் கிருத்திகா. இல்ல நான் தமிழுக்கு சேவைங்கிறத விட ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு குறை நிறைகளோட ஆபீஸ் வேலை போக பண்ண முடிஞ்ச அளவு தான் பண்றோம். எங்களை விட இன்னும் நிறைய சர்வீஸ் பண்றவங்க கண்டிப்பா இருக்காங்க. நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு ஆபீஸ் பேரர்ஸா ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணதே வந்து ஆக்சுவலி தமிழ் மேல இருக்கிற ஒரு ஆசைனாலதான். அட்லீஸ்ட் தமிழ் மக்களோட பழகணும், அவங்களோட சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு சம்திங் வி ஹேவ் டு டு அப்படின்றதுனால தான் இதுல ஜாயின் பண்ணதே. ஸோ அப்படிதான் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த சதர்ன் ஸ்பைஸ் நிகழ்ச்சியே வந்து தமிழ் நிகழ்ச்சி 2004ல இருந்து வந்து அப்படி 19-20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் 16 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இட்ஸ் ஒன்ஸ் வீக்கா இருந்தாலும் வந்து இட்ஸ் சம்திங் தட் we can contribute to our mother tongue, நம்ம லாங்குவேஜ். இங்க யுஎஸ்ல எல்லாமே once a week தானே. வீக்கெண்ட்ஸ்ல இருக்கும், இல்ல once a week இருக்கும். எனிதிங் தட் யூ டு நம்மளோட நார்மல் ஒர்க், நார்மல் லைஃப்க்கு தவிர மற்ற எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாமே once a week. ஆமா. But anyway, good to have you. நாங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ என்கரேஜ் அண்ட் வேல்யூ தட் வெங்கி. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அது ஏதோ ஒரு வீக்கெண்ட் எனக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ரீசன்னால ரீச் பண்ண முடியல அவங்களால. என்ன அப்ப நான் ஆடிட்டோரியம் விட்டு, நம்ம தமிழ் ப்ரோக்ராம் ஏதோ இருந்தது, அப்போ நான் ஆடிட்டோரியம் விட்டு வெளில வந்து பேசி அப்கோர்ஸ் இட் வாஸ் brought under control. பட் மண்டே ஆஃபீஸ் போய் நான் எங்க இருந்தேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது it brought a special respect also. That was eye opening for me. So அதுல இருந்து அவங்க இப்போ வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. I mean, what do you do, what do you do, what do you do, நான் அவங்க ஞாபகம் வச்சு. So I think the giving back to the communityங்கிறது வந்து the country as a whole also appreciates and values it. So அது நினைக்கும் போது really good. ஆமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லைனாக்க நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு போக முடியும்? கரெக்ட். And especially think the language அதான் வந்து ஒரு இணைப்பு நம்ம எல்லாருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து விஷ் பண்ணும்போது, ஏன்னா ஆஃப் ஷோர்ல இருந்து பீப்புள் இருக்காங்க, நிறைய தமிழ் இருக்காங்க, எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி அமெரிக்கன் கொலீக் இஸ் பிரிங்கிங் ஆஸ்கிங் என்ன ஸ்பெஷல் உங்களோட லாங்குவேஜ் ஆர்கனைசேஷன்ல கம்யூனிட்டில இஸ் பீன் பிரிங்கிங். ஸோ அதனால பீப்புள் ஆல்சோ kind of got hooked up. ஏன்னா நம்ம சொல்றோம், பேசுறோம், கிருத்திகா சொல்ற மாதிரி. ஸோ பீப்புள் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த மாதிரி the communities actually are active and they do things for the different times அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். பண்ணின அந்த டாக்ஸ் ப்ரோக்ராம்ல வந்த சில பாயிண்ட்ஸ் we were able to take it back to work and share with our leadership. அதுக்கப்புறம் அவங்க அந்த நியூயார்க், நியூ ஜெர்சில ஒர்க் பண்றவங்களுக்கு it was very beneficial session அப்படிங்கிற மாதிரி I shared the link, and there were other community members who appreciated the fact that we did it. So that's a good thing
கலெக்டிவ்லி நம்ம NJTS பண்றதுல அது ஒரு பெருமை தான். சாரி கவிதா, நீ தான் சொல்லிட்டு இருந்தீங்க. பாலா சொன்ன மாதிரி தான், we have an office in Chennai also. So இன்னைக்கு அவங்களுக்குலாம் லீவுங்கும் போது they ask me what is the reason அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டியில இருக்கும் அப்படின்றதுனால எங்க ஆஃபீஸ்ல நடக்கிற அந்த டைவர்ஷன் அண்ட் இன்க்ளூஷன் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து they ask us to present something. So as இதுவா what is your language culture to know about it, which is actually அதெல்லாம் வந்து I think this is paving way. நம்ம இதுல எல்லாம் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கும்போது they do நீ பிரியாணி பண்ணி எடுத்துட்டு போயிருப்ப இல்ல கவிதா? naturally. So yeah, so this is good. Of course இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லாம லாஸ்ட் 2-3 டேஸ்ல வந்து உகாதி and விஷு, ஆமா, குடி பாட்வா ஃபார் மராட்டி, Bihu for Assamese, Baisakhi for Punjabis, and Cheti Chand for Sindhis, and so many other Pola Boishak for Bengali. நிறைய இருக்கு அப்படியே. Even Sinhala New Year கூட April 14th தான். Correct. Correct. In fact, ஒரு piece of information எனக்கு somebody told me, இந்த ராஜராஜ சோழன் வந்து தமிழ் அரசர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி பல ஊர்களை போய் ஆண்டாங்க இல்லையா. they went all the way to Southeast Asia, Fiji Islands வரையில் போனாங்க. ஸோ அவங்க போய் ரூல் பண்ண சில கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களோட பாஷை பேசினா கூட இன்றைய தினத்தை வந்து புத்தாண்டா கொண்டாடுறாங்க அந்த ஊர்ல எல்லாம். மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னாக்க வருஷ பிறப்புன்றதுதான் பேரே இந்த பண்டிகைக்கு பேர் இன்னைக்கு. So yeah, so on that note, let's come to what Tamil Sangam is planning. நல்ல ஒரு பல சுவை நிகழ்ச்சி ஒன்று வருதா சனிக்கிழமை அன்னைக்கு? ஆமா வெங்கி, அதான் லாஸ்ட் வீக் ஐ திங்க் ஷோக்கு நான் வந்து இந்தப்ப சேயிங் ரைட், நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். தமிழ் நியூ இயரை ஒட்டி இந்த வீக்கெண்ட் நிகழ்ச்சிகள் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து அதுக்கு அதை பத்தி பேசுறதுக்காகவும் இணைஞ்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கவிதா சுந்தர் வந்து she plays the role of communication director நியூஸ் தமிழ் சங்கத்துக்கு இந்த டேர்முக்கு. அதே மாதிரி கிருத்திகா வெங்கட் வந்து she is the chair for the program committee, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பண்றது. அதனால அந்த நிகழ்ச்சியை பத்தி அதை பத்தி அவங்க பேசுறது ஆப்டா இருக்கும். I'll add, maybe I'll let them speak. கம்யூனிகேஷனுக்கு தமிழ்ல என்ன கவிதா? தகவல் தொடர்பு இயக்குனர். அந்த அளவுக்காவது தெரியும் வெங்கி. தகவல் தொடர்பு. இல்ல, சனிக்கிழமை ஈவினிங் 6:30 இருந்து நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து ஆக்சுவலி கிருத்திகா அவங்க எல்லாம் அந்த டீம் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. நியூ ஜெர்சி நாட்டிய பள்ளிகள் நடத்துறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வருது. ஸோ அதை பத்தி கிருத்திகா சொல்லுவாங்க. அடுத்து வந்து மேஜர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட் வந்து சகா கலைக்குழு, தூத்துக்குடி சகா கலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதாவது ஹீஸ் அ ப்ரொஃபஸர், ஒரு தூத்துக்குடியில ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சியா நடத்தினாங்க. இந்த பறையாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே சேர்ந்து. இப்ப இந்த கோவிட் டயத்துல எல்லாரும் அஃபெக்ட் ஆனதுனால இந்த திருநங்கைகளுக்கெல்லாம் வேற வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சகி கலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், அந்த மாதிரி ஒரு உடல் ஊனமுற்றவர்கள், அவர்களையும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் அவங்களால என்ன முடியுமோ அதுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்களையும் இணைஞ்சு பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கலைக்குழுக்கு வந்து we have to somehow நம்மளால ஏதாவது செய்யணும், அவங்கள வந்து எல்லா இடத்துலயும் பிரபலம் படுத்தணும். தட் பிகம்ஸ் a duty kind of a thing. ஸோ இது வந்து கீதா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம நியூ ஜெர்சி தமிழ் சங்கம் இதை எடுத்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்றது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் உடைய இன்னிசை நிகழ்ச்சி நடத்த போறோம். ஸோ அதுல வந்து கொஞ்சம் பிரபலமான ஸ்ரீனிஷா, ரோஷினி, நிகில் மேத்யூ அண்ட் ஹரிஹரசுதன், ஃபேமஸ் ஹரிஹரசுதன். ஸோ இவங்களுடைய பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போறோம். ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் ஆர் சித்திரை திருவிழா இஸ் கோயிங் டு பி. ஐ ரிக்வெஸ்ட் எல்லா தமிழ் மக்களும் நியூ ஜெர்சில இருக்கிறவங்கலாம் டு ஹாவ் அ வெரி ரிலாக்ஸ்ட் ஈவினிங் ஆன் சாட்டர்டே. எல்லாம் ரெடியா உட்காந்து டிவி முன்னாடி, யூடியூப்லயும் வரும், ஃபேஸ்புக் லைவ்லயும் வருது.
I request everyone to attend the show and enjoy their evening. இவ்வளோ Celebrate. விஷயம் இவ்வளோ வெங்கி விஷயங்கள் வந்து line up என்னன்னா சூப்பர் பண்ணிருக்கீங்களே. சிங்கர்ஸ் வந்து அவங்க லைவ் வந்து பாடுறாங்க. நம்ம டைம் நம்ம 7:30 போல 7:30 8 போலனா அவங்களுக்கு சண்டே மார்னிங் 5:30 இருக்கும். அவங்க லைவ், அதாவது லைவ் மீட் பண்ணி லைவ் பேண்டோட லைவ் டெலிகாஸ்ட், ரெக்கார்டட் கிடையாது. அகைன் நம்ம ஒரு கமிட்டியா we are trying to see நம்ம ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து அது எப்படி அவங்க வெளியேறது அப்படின்னு. நேயர்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமான பாடல் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணியோ இல்ல ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல, தமிழ் சங்கம் ஃபேஸ்புக் பேஜ் மெசஞ்சர்ல வந்து we request the song ன்னு சொன்னா if we can do it நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ண வச்சிருக்கோம். முடிஞ்சவரை அதாவது அவங்க வந்து தள்ளி நின்று பாக்குறாங்க, அதாவது வர்ச்சுவல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்க கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப டேக்கிங் எஃபர்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இன்டர்நெட் லேக் அதெல்லாம் இல்லாம இருக்கும். அவங்களும் அங்க சூப்பர் சிங்கர்ஸ் அங்க அரேஞ்ச் பண்ற அங்க பார்ட்டியும் they are hiring a studio. ஒரு ஏனோ தானும் இல்லாம அவங்களும் கமிட்டடா அங்க இருந்து they are trying to set up with the proper tech setup for it to be live telecast. So அது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியானோம். ஸோ அவங்களாம் ஓகே சூப்பர் சிங்கர்ஸ் தே மைட் ஹாவ் ப்ரொஃபஷனல் செட்டப்னு சொல்லலாம். பட் நம்ம நியூ ஜெர்சி டான்ஸ் டீச்சர்ஸ்க்கு வருவோம். கிட்டத்தட்ட நம்ம நியூ ஜெர்சி டான்ஸ் டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம 6-7 டீம் ஆஃப் டான்ஸ் டீச்சர்ஸ் முதல்ல சைன் அப் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்சம் சேலஞ்சிங் டைம். ஸோ 1-2 பேர் என்ன எதிர்பார்க்காத சில சூழ்நிலைனால வித்ட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். பட் பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் அவங்களுடைய இது என்னன்னா நம்ம லைவ் இருந்தா கூட வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி அவங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது தே ஆர் கோயிங் கிரேசி வித் லொகேஷன். போன வீக்கெண்ட் வந்து மழை வந்துடுச்சு, பட் அதனால அதுக்கு முன்னாடி பிளஸ் பின்னாடியுமா போய் லொகேஷன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆர் ஈவன் அவங்க பேஸ்மெண்ட்ல பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பர் ஸ்கிரீன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு. ஸோ மோர் தென் எனிதிங் நம்ம லோக்கல் டேலண்ட்டை ப்ரமோட் பண்றோங்கிற ஒரு சந்தோஷம், பிளஸ் அதை வந்து அவங்க மதிச்சு அதுக்கான எஃபர்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்கிற ஒரு டூவல் ரெஸ்பெக்ட் இஸ் டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். ஐ ரியலி வாண்ட் டு பாயிண்ட் தட் அவுட். ஸோ அதனால கவிதா சொன்ன மாதிரி எல்லாரும் பாருங்க. கலைக்கு பாஷை கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். I'm sure there are multi-language audience that are watching the program right now. So it is something that arts form can be encouraged in across all language. Art has no barrier. So this is full and full art form of Tamil Nadu, India. So கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மெனக்கடுறாங்க இல்லையா, அதுக்கு அந்த அப்ரிசியேஷனுக்கே நம்ம வந்து ஐ திங்க் we should spend time. So அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் லைன் அப் பண்ணிருக்கீங்களே. நியூ ஜெர்சியில இருக்கக்கூடிய டான்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பண்றாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடியோட கலைக்குழு, சகா கலைக்குழு, அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கர்ஸ். எவ்வளவு நேரம் போறது? ஹோல் ஷோ இஸ் கோயிங் டு பி குவைட் a long one இல்ல? ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 4 hours போகும். 6:30 onwards ஆரம்பிச்சு 3.5 hours to 4 hours. அதான் வந்து இட்ஸ் a relaxed evening for you. So that அதாவது ஆடல் பாடல் அது கூட நிகழ்ச்சி கலைகளையும் நடத்துறோம். போன வாரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த ஊர்ல வந்து they talk about this as a pretty big thing, performing arts. நம்ம ஊர்லயும் அதான் நிகழ்ச்சி கலைகள்ங்கிறது என்னன்னா people just perform the art forms in various different ways. அதாவது சொன்ன மாதிரி ஒயிலாட்டம், அதாவது காலில் கட்டை கட்டி ஆடுற ஆட்டம், சிலம்பாட்டம், சுருளாட்டம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கலைகள். இவங்கெல்லாம் அதாவது ஒரு ஆர்வமா எல்லாத்தையும் கத்துட்டு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கரோனா காலத்துல அவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சாதாரண சமயம்னா அவங்க ஊரா போய் எல்லாம் பண்ண முடியும். இப்போ நீங்க முன்னாடி செக்மெண்ட் கூட பேசிட்டு இருந்தீங்க, the numbers, COVID numbers are increasing again in India. அந்த மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து so we want to make sure that அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெகக்னிஷன், ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. And Bala, I think நம்ம கம்ஃபர்டபிளா சொல்லலாம் that நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்கள யுஎஸ்க்கு அறிமுகப்படுத்த போறோம்ங்கற மாதிரி இல்லையா? Am I right? இல்ல, I think செகண்ட் நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தடவை ஆல்ரெடி ஒரு இடத்துல பண்ணிருக்காங்க அவங்க. பட் ப்ராபபிலி இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் செட்டப் இந்த மாதிரி இதுல பண்றது தான் முதல் தடவை. இன்ஃபேக்ட் வந்து சூப்பர் சிங்கர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சூப்பர் சிங்கர் 8 சீசன் வந்துச்சு. இப்போ people who have been watching will follow that. முதல் சீசனோட வின்னர்ல இருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் we picked different talented singers.
நிகில் மேத்யூ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட வின்னர் அவரு. அப்புறம் ஹரிஹர சுதன், தென் ரோஷினி, தென் ஸ்ரீனிஷா. ஸோ அதனால அக்ராஸ் த மெமரி லேன்ஸ் மாதிரி எல்லா சீசன்ல இருந்து சிங்கர்ஸ் பிக் பண்ணிருக்கோம். அண்ட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆல் த சிங்கர்ஸ் சொல்லலாம். அது மாதிரி நம்ம நேர் விருப்பம் மக்கள் கேட்கலாம். அவங்களும் வந்து மெடலிஸ் பாட போறாங்க, சோலோஸ், டுவெட்ஸ். ஒரு 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 விருந்து தான் அது, ஒரு பல்சுவை விருந்தா தான் இருக்கும். பாட்டு கண்டிப்பா எல்லா பாட்டும். And it's சனிக்கிழமை ஈவினிங் தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே லேட்டா போனாலும் we wanted to have ரிலாக்ஸ்ட் ஈவினிங் அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, எதுவும் ஹரிபரியா இருக்காது. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து ஆன்லைன்ல ப்ரோக்ராம் பண்றது. ஏன்னா நம்ம வீட்டுல கவுச்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே யூ கேன் கோ டு த பெட். நம்ம ஆடிட்டோரியத்துல போய் பார்த்துட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி கார் எடுத்து வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து லேட் ஆயிடும். அதெல்லாம் இல்லாம பிக் ஸ்கிரீன்ல வாட்ச் பண்ணலாம். ஏன்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ் டியூப் இருக்கு. நிறைய பேர் ஹேவ் டிவிஸ் தட் கேன் ஸ்ட்ரீம் யூடியூப். அதனால ரிலாக்ஸ் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணவங்கிறது அங்க விருப்பம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டத்தை கொண்டு வர்றது நியூஜெர்சி தமிழ் சங்கத்தோட கொள்கை. பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் வீக் நீங்க சொல்லியிருந்தீங்க பாலா, இந்த மெம்பர்ஷிப் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து $25 $25 தான் வச்சிருக்கீங்கன்ட்டு. இவ்வளவு நிகழ்ச்சிகள் கொடுக்க முடியுதா அந்த $25 மெம்பர்ஷிப்புக்கு? யூ ஆர் டூயிங் லைக் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து மெம்பர்ஷிப், இன்னொன்னு வந்து ஸ்பான்சர், கொடையாளர்களோட சப்போர்ட். அவங்களோட இப்போ வந்து இன்னும் டிக்கெட் ரெவன்யூ கிடையாது. நார்மலி ஆடிட்டோரியல் இருந்தா வில் ஹேவ் சம் டிக்கெட், வரவங்க பே பண்ணுவாங்க, அதுல வில் சப்போர்ட். Since there is a non-profit organization, mostly membership plus sponsors. அதனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ அதனாலதான் the membership has been reduced to 25 so that எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு பேசிக் நாமினல் காஸ்ட் தான் மெம்பர்ஷிப் ஃபீ இந்த வருஷம், $25 as you said. அந்த மெம்பர்ஷிப் இந்த வருஷம் வந்து இட்ஸ் ஓப்பன் ஆல் த்ரூ த இயர். anytime anybody want to become member. ஏன்னா மெம்பர் ஸ்பெசிபிக் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம்ஸ் கூட கொண்டு வரும். இன்ஃபேக்ட் நீங்க கூட கொஸ்டின் வந்து இட்ஸ் த ரைட் செக்வே இன்டு தி நெக்ஸ்ட் டாபிக். I know we only have few minutes, but Kritika, you want to speak about some member specific events? ஷியோர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இம்மீடியட்டா வந்து ஏப்ரலுக்கு நம்ம கொண்டாட்டமோட இது பண்றோம். மேக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் தான். பாலா சொன்ன மாதிரி மெம்பர்ஸ்க்கு நாங்க ஒரு புக் கிளப் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் வெங்கி. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எஃபர்ட், பட் நம்ம வந்து பிரபலமான ஒரு புக்கு, எல்லாரும் காமனா படிச்சிருக்கக்கூடிய ஒரு புக்கு, படிக்கலனாலும் இன்ட்ரெஸ்ட் கிளப்பக்கூடிய ஒரு புக்கு, பொன்னியின் செல்வன் தான் வச்சு ஆரம்பிக்க போறோம். அந்த கிளப் வந்து மிட் மேல லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். அதோடைய ஃபீட்பேக் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மந்த் ஆஃப்டர் மந்த் அதே புக்கோடைய பல பாகங்கள் இருக்கு, அது எப்படி போலாமா, வேற ஜானர்ஸ், வேற ஆத்தர், ஸோ எந்த மாதிரி நம்ம ஸ்டியர் பண்ணி எடுத்துட்டு போலாங்கிறது முழுக்க அந்த குழு, அந்த மீட் பண்ற புக் கிளப்ல மீட் பண்றவங்க நிர்ணயிக்க வேண்டிய ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்கா எடுத்துட்டு போறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் டு லான்ச். நம்ம அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்றோம். பசங்க, அடல்ட்ஸ், யாருக்கு புக் படிக்கிற பழக்கம் இருக்கோ, தமிழ் புக் படிக்கிற பழக்கம் இருக்கோ, இது வந்து கோட்டிங் உஷா எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் NJTS, அவங்க ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, மறுபடியும் நம்ம எல்லாம் புக்ஸ் நம்ம ஷெல்ஃப்ல வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நம்ம தமிழ் சங்கம் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு நம்ம மறுபடியும் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். ஒரு சின்ன ஒரு தடவை புக் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கிடையாது, பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறது ஒரு கொள்கை. அதனால படிக்காதவங்களும் இப்ப நிறைய எல்லார் கையிலயும் நேரம் இருக்கு, அதனால அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறது விருப்பம். அதே மாதிரி பொன்னியின் செல்வன் இஸ் கோயிங் டு பி a hot topic. ஏன்னா மணிரத்னம் இஸ் directing a movie on this. அதனால ஐ திங்க் எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். Beautiful. Bala, Kritika, Kavita, thank you so much. We are out of time now, but thanks for joining. Thanks for sharing all this information. Mikka Nandri. Thank you, Venky. Happy Tamil Puthaandu, and see you on Saturday, April 17th in the Chithirai Thiruvizhaa. Thank you. எல்லாருக்கும், உங்களுக்கும் நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 17 பார்க்கலாம் ஆன்லைன்ல. நன்றி, வணக்கம். நன்றி.